வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய பால்வளத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட்டான தகவல் தான் வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 8ஆம் வகுப்புல இருந்து டிகிரி படிச்சுட்டு அனைவரும் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தரமா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க SFA, அதாவது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வந்து பாருங்க மேனேஜர் வரைக்கும் அனைத்து போஸ்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2 days முன்னாடி நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க, பட் ஃபார்ம்லாம் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் டீட்டெயிலாக நோட்டீஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் 57 வயது நினைவு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணலாமே இருக்கு, ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரசாங்க வேலைக்கு வந்து படிச்சுக்கிறீங்களா? அன்அகாடமி வந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக வந்து பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பாருங்க பல்வேறு விதமான டாபிக் வைஸாக பாருங்க எல்லாமே டீச் பண்றாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், ஆன்லைன் குயிஸ் மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட வந்து பாருங்க பிசிக்கான 50 நாள் விரைவு வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் TNPSC, SSC மற்றும் RRBக்கான வகுப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினம் வந்து பாருங்க ஃப்ரீயா டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணா ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கெட் செப்ஷன் டேபை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் மந்த் வைஸா தான் பேமெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன்ல தெரிய கோட யூஸ் பண்ணும்போது பார்த்தா 10% ஆஃபர் எல்லாமே கண்டிப்பா கிடைக்க போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம EMI ஆப்ஷன் எல்லாமே அவ்வளவு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து தமிழக அரசு பால்வளத்துறை, அதாவது ஆவின் நிறுவனத்துல இருந்து பார்த்தா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. இது பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிக்கும். போட்டோ ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு மேல வந்து கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து எந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறோம், போஸ்டோட நேம் தெளிவாக வந்து எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர், அப்புறம் ஜெண்டர் ஆனா பெண்ணா, அது டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய வயது, அப்பா அம்மா பெயர் வந்து கேட்குறாங்க. திருமணம் ஆனவரா இல்லையா, இந்த மாதிரி சில முக்கியமான தலாமே கிளீனாகவே கேட்டிருக்காங்க. பிரசன்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தாங்க டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி கிளீனாகவே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் வருவீங்க. முன்னுரிமைன்றது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதைகள், மாற்றுத்திறன் நண்பர்கள், எக்ஸர்வீஸ்மென், அப்புறம் கலப்பத்தம் செய்து கொண்டவங்க, அப்புறம் பார்த்தா ஃப்ரீடம் ஃபைட்டர், தியாகி வாரிசு, அந்த மாதிரி நிறையவே சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தீங்கன்னா என்ன மறக்காம டிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே வரமாட்டீங்கன்னா நாட் அப்ளிகபிள் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கீங்க, எங்க படிச்சீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே நீட்டாக வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தாலும் மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய கேட்டகரியில் வந்தீங்கன்னா டிடியோட நம்பர், டேட் மற்றும் எந்த பிரான்ச்னு எழுதிக்கோங்க. மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும் மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே பார்த்தா டேட் மற்றும் லொகேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. பார்த்தா மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்னேச்சர் மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்துமான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சா போதுமானது. அதாவது மார்க் ஷீட், TC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஜெராக்ஸ் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. எல்லாமே செல்ஃப் அட்ரஸ் கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா அடுத்த ஃபார்ம்ல வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதை அடுத்து பார்ப்போம் நம்ம. அடுத்து கண்டிப்பாக டிடி வைக்கிற மாதிரி இருக்கும். டிடிக்கான கேட்டகரி லிஸ்ட் நம்ம அடுத்து பார்ப்போம் நம்ம. அடுத்து பார்த்தோம் செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 22-11 சென்டிமீட்டர் என்வலப் வந்து வாங்கிக்கோங்க. அதில் உங்களுடைய முகவரி, பின்கோட் மற்றும் மொபைல் நம்பர் தவறாமல் எழுதிக்கோங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹால் டிக்கெட் எல்லாமே வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை மறக்காம எழுதி கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்து அடிஷனலாக பார்த்தா 3 பாஸ்போர்ட் ஃபோட்டோ பார்த்தா கவர்லேயே வந்து வச்சுக்கோங்க. இதான் மீன்ஸ் அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அதை சென்ட் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க நீங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. ரோல் நம்பராக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பேர் மட்டும் அட்ரஸ் மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிட்டு இந்த லெட்டரை வந்து பார்த்தா எல்லோ கலர் வச்சு உங்க வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 காப்பி இருக்கும். 2 காப்பிக்கு மறக்காம சென்ட் பண்ணிடுங்க. ஒன்று வந்து அவங்க வச்சுக்கோங்க, ஒன்று வந்து வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. கவருக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க, அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அடுத்து கீழே டூன் போட்டு நீட்டா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கீழே ஃப்ரம்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பர் மறக்காம எழுதிக்கோங்க. இது அப்படியே தாராளமாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ நார்மல் போஸ்ட்டோ அனுப்பிச்சுக்கோங்க. இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கான வேகன்சி எவ்வளவு, அது மட்டும் இல்லாமல் சேலரி டீடைல்ஸ் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே கிளீனாக பார்ப்போம் நம்ம. கிட்டத்தட்ட வந்து 11க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சுங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் மட்டும் மேனேஜர் இன்ஜினியரிங் எல்லாமே கேட்டுருக்காங்க. சேலரி வந்து பார்த்தா 37,770 ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமான வந்து பார்த்தா GTன்னு கொடுத்துருப்பாங்க. GTனா ஜென்ரல் டர்ன்ல பொது போட்டியில் யாருனாலும் அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான கேட்டகரி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க, இல்லாட்டி அப்ளை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சு CAO இல்லை ICW முடிச்சா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொருக்கும் பார்த்தா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. இரண்டாவது பார்த்தா இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். டெபுட்டி மேனேஜர் டெய்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா IDD அல்லது NDD கோர்ஸ் வந்து முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அது இந்தியன் டெய்ரி டிப்ளமோ, நேஷனல் டெய்ரி டிப்ளமோன்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோம். இல்லாட்டி பிடெக்ல வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜியும் இல்லை டெய்ரி ரிலேட்டட் டெக்னாலஜியும் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்ல ஐடிலையோ இல்லை பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA முடிச்சிருந்தா நம்ம அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க.
அது சிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீ பேச்சுலர் இன்ஜினியரிங் டிகிரி பார்த்தா சிவில் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா டிகிரி படிச்சு முடிச்சுட்டு எனி டிகிரி படிச்சு அப்ளை பண்ணலாம். பட் 10 இயர்ஸ் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாட்டி 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் முடிச்சுட்டு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நம்ம சிம்பிளானதை பற்றி பார்ப்போம். நம்ம டெக்னீஷியன் பாய்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சு அவன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து பார்த்தா ரெஃப்ரிஜரேஷன்லையோ ஏசிலையோ இல்லை பார்த்தா மெக்கானிக்கலோ என்டிசி ட்ரேடோ இல்லை பார்த்தா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு நம்ம நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது சீனியர் ஃபைட் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 அல்லது ஐடிஐ படிச்சு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாமல். சில நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் உங்களுக்கு ஜஸ்ட் +2ல எந்த பிரான்ச் படிச்சா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டிரைவர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி லைட் வெஹிக்கிளுக்கு வந்து கேட்பாங்க. 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சிருந்தோம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா 1க்கு மேற்பட்ட ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் தான் இருக்க போகுது. பட் தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டம் போஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி, எம்பிசி, பிசி, பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்கன்னா 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர மீதி இருக்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 100 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹவு டு அப்ளை பொறுத்தவரை எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மேனேஜர் KTDCMPU லிமிடெட் பேபிளட் சென்னை இந்த அட்ரஸ் வந்து டிடி எடுக்கோங்க. அடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த அட்ரஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2020 நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் எஜுமா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்துக்கான வயது வரும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அல்லது 1 ஜூலை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 15 டேஸ் கம்பெனி முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 6 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசிக்கு மட்டும் வந்து 30 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7ஆவதுலேருந்து 14ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் 18லேருந்து அதிகபட்சம் 35. இதே எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் 32, ஓசிக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் மாற்றத்தை நம்மளுக்கு லட்சமே கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 1க்கு மேற்பட்ட போஸ்ட் நீங்கள் எலிஜிபிளாக தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனித்தனியாக போஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து வந்து பாருங்க கொடுத்துருக்க அனைத்து போஸ்ட்டுக்கு வந்து பாருங்க எக்ஸாமினேஷன் இருக்கு, ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 85 மார்க்கும், ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா டெக்னீஷியன் பாய்லர் மட்டும் டிரைவருக்கு வந்து பார்த்தா எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது. டெக்னீஷியன் பாய்லர் அப்படின்னா அவங்கள அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக கிடையாது. ஓரல் டெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தா ஓரல் டெஸ்ட் கேட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பாக டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் குவாலிஃபை நான் மட்டும் தான் போஸ்டிங் உங்களுக்கு. இந்த 2 ஜாபுக்கு வந்து பார்த்தா எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கிறது மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொருக்கான லிஸ்ட் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்க என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, எப்படி அப்ளை பண்ணாமல் நீட்டாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. வேற டவுட் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்துருக்கேன். தாராளமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நண்போட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.